நீட் தேர்வை ஒழிப்பதாக வாங்கப்பட்ட கையெழுத்து பேப்பர்கள் சேலம் திமுக மாநாட்டில் கீழே கொட்டி கிடந்ததுதான் நீட் ஒழிப்பு ரகசியமா என முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிகின்ற இதுவரை தமிழகத்தில் நீட் ஒழிக்கப்படவில்லை. நீட் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. ஒரே கையெழுத்திலே நீட்டை ஒழிப்போம் என்று சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஊரெல்லாம் கையெழுத்து வாங்குகின்ற திட்டத்தை அறிவித்து 50 லட்சம் கையெழுத்து என இலக்கு நிர்ணயித்து 85 லட்சம் கையெழுத்தை வாங்கிவிட்டோம் என்று மாநாட்டிலே மாறுதட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது? நேற்று நாங்கள் ஊடகத்திலே பத்திரிகை உங்களுடைய வாயிலாக நாங்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நீட் கையெழுத்திற்காக பெறப்பட்ட காகிதங்கள் எல்லாம் சேலம் மாநாட்டிலே காலில் மிதிபடுகின்ற காகிதங்களாக இருந்த நிலையை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. ஆக இதுதான் அந்த ரகசியமா? கையெழுத்து பெறப்பட்ட காகிதங்கள் காலில் மிதிபடுகின்ற காகிதங்களாக மாநாட்டிலே கொட்டி கிடக்கிறதே, சிதறி கிடக்கிறதே. இதுதான் அந்த ரகசியமா? இதுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய நீட் நிலைப்பாடா என்பதை நான் அறிய விரும்புகின்றேன்.